Hello guys, welcome to Car Freak channel after a long time. சேனலில் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு கிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் சுசுகி S-Cross 1.3 மல்டிஜெட் டீசலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த இன்ஜினை வச்சு நம்மளோட சேனலில் ஏதோ இந்த கார் ஆக்சுவலி ஒரு தேர்டு கார். அது இந்த யூரோப்பியன் சேஸியும் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் காரில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ரிவ்யூவில். நான் பேசிக்லி இந்த வண்டி பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு ஒரு 1.5 இயர்ஸில். அதோட ஓனர்ஷிப் ரிவ்யூவும் கொஞ்சம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜின்லேருந்து வருவோம். இன்ஜின் வந்து நம்ம ஸ்விஃப்ட்டில் டைப் 1 ஸ்விஃப்ட் ஒன்று ஓட்டியிருப்போம். அது பியூர் ஃபியட் சோர்ஸ்டு இன்ஜின், அப்படியே எந்த ஒரு டியூனும் இல்லாமல் அப்படியே போட்டு மாற்றி சுற்றி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த S-Crossல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க மைலேஜ் ஃபேக்டருக்காக கொஞ்சம் அது லோ எண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் என்ன பண்ணியிருக்காங்க, பெட்டர் ஃபியூல் எஃபிஷியன்சிக்காக லோ எண்டில் வந்து ஒரு 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 1800 RPM இல்லை 2000 RPM ஸ்பைக்கு போகிறப்ப தான் அவங்களுக்கு டர்போ கிக்கன் ப்ராப்பராகி அதுக்கப்புறம் தான் ஒரு பிளிஸ்டரிங் பர்ஃபார்மன்ஸை தரும். பவர் ஃபிகர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 90 ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் பார்த்திங்கன்னா 200 Nm டார்க்கு. டர்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா WGT VGT ஆக்கி கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த டார்க்கும் இது ஹார்ஸ் பவரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு உங்களுக்கு. பவர் வந்து எப்படி சொல்கிறது, கேரி பண்ணி போகிறதுக்கு ஓகேயான பவர் தான் இது. ஆக்சுவலி கம்பேரிட்டிவ்லி மாருதி சுசுகியில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கார். ஏன்னா அப்படியே உங்களுக்கு எப்படி சொல்கிறது, 5 ஸ்டார் ரேட்டட் என்கேப் வேறு வாங்கியிருக்கு. ஸ்டாண்டர்டாக 2 ஏர்பேக்ஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரவுண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடும். இதுனா பிரேக்கோட இதெல்லாம் பைட்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஸ்டெப் பண்ணோன்னாலே உடனே ஒரு சூப்பரான பைட் இருக்கும். நான் ஒரு 140 160 போகிறீங்கனாலும் நீங்கள் வித்தின் செகண்ட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் எங்கே நிற்கணும்னு நினச்சாலுமே. அந்தளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் தான் வருது. மெச்சூர்டாக இருக்கும். மாருதி சுசுகியில் ஒரு இவ்வளோ மெச்சூர்டான இது ஆக்சுவலி மாருதி சுசுகின்னு மென்ஷன் பண்ணக்கூடாது. இது ஆக்சுவலி வெறும் சுசுகியோட ப்ராடக்ட் தான். இது ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணும் எந்த ஒரு ஸ்பீடில் இருந்தாலும். பர்சனலி நீங்கள் ஒரு 160 ப்ளஸ்லேயான கார்னர்லாம் போனாலுமே ஃபுல் பிளான்டடாக இருக்கும். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் மூமெண்ட்டும் இருக்காது. வண்டி வந்து கொஞ்சம் அலாயிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அப்படியே பாயிண்டடாக போகும். ஃபுல்லாக எப்படி கோடு போட்டு போகிற மாதிரி அப்படி போகும். அதே மாதிரி ரஃப் ரோட்ஸில் ரைட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். நான் பர்டிகுலராக டயர் ப்ரொஃபைல் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன். டயர் ப்ரொஃபைல் பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே நல்லாயிருக்கும். சிட்டி ஸ்பீட்ஸில் பார்த்தீங்கன்னா இது 1.6 யூனிட் ஒன்று இருக்குது. சிட்டி ஸ்பீட்ஸில் பார்த்தீங்கன்னா அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் ஆக்ட் ஆகும். இப்போ பார்க்குறீங்க எப்படி போகுதுன்னு. நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.3ல் ஒரு சர்டன் இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் எந்தூசியாஸ்டிக்லி ஓட்டுறதுக்கு நினைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் 1+ அது மினிமம் டியூன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா செக்மெண்ட்லேயே இது கம்மியான பவர்லாம் கிடையாது. ஆனால் இதோட சேஸியும் இதோட நம்ம டிரைவிங் டைனமிக்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எந்தூசியாஸ்டிக்காக தான் இருக்கும். ஸ்டியரிங் ரெஸ்பான்ஸை பார்த்திங்கன்னா ஸ்டியரிங் வந்து ஒரு எலக்ட்ரிக்கலி கண்ட்ரோலபிள் பவர் ஸ்டியரிங்கு. போத்துமே ரெண்டுமே இது பண்ணுற மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸ்டியரிங் சொல்லப்போனால் ஸ்டியரிங்கோட ஃபீட்பேக் நல்லாயிருக்கும். ஆனால் ஃபீல் வந்து உங்களுக்கு நம்ம ஹைட்ராலிக் யூனிட் அளவுக்குலாம் இருக்காது. நம்ம ஸ்விஃப்ட்டு அப்புறம் மற்ற நார்மல் ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங் மாதிரி. ஆனால் ஃபீட்பேக்காக அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படின்னா நார்மல் ஸ்பீட்ஸில் ஒரு மாதிரி டெட்டாக தான் இருக்கும் ஆக்சுவலி ஸ்டியரிங். அவ்வளோ உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் சுத்தமாக இருக்காது பெரிய லெவலில். ஆனால் நீங்கள் போக போக எப்படி சொல்கிற ஸ்பீடோட கேலிபரேட் ஆகி கரெக்டாக உங்களுக்கு ஹை ஸ்பீட்ஸ் போக 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 உங்களுக்கு நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்கும். இன்னும் லோவர் ஸ்பீடில் ரொம்ப ஓகேவாக தான் இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபீல் எதிர்பார்க்க முடியாது மற்ற நம்ம ஹைட்ராலிக் யூனிட் அளவுக்கு. கிளட்ச்சு பார்த்தீங்கன்னா நான் பர்டிகுலராக இது ஹாஃப் கிளட்ச் பண்ணி வச்சுருக்கோம்.
ஆனால் கிளட்ச் நார்மலாகவே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். கியரும் கரெக்டாக வெல் டிஃபைன்டாக ஷிஃப்ட் ஆகும். பாருங்கள், தேர்டெலாம் இப்படி டக்குன்னு நீங்கள் ஃபோர்த்துலாம் போட்டுடலாம் ஈஸியாக. எல்லா கியருமே வெல் டிஃபைன்டாக டக்குன்னு ஸ்லாட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா என்விஎஸ் லெவல்ஸ்லாம் ரொம்பவே குவைட்டாக இருக்கும். அதான் ஒரு சுசுகி ப்ராடக்ட்டு மாதிரி எப்படி சொல்கிறது, அதான் யூரோப் குவாலிட்டியில் எல்லாமே இருக்கும். மற்ற பெல்ட்டு டோர் எல்லாமே தட்டு எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு டொயோட்டா அளவுக்கு ரீசனபுளாக இருக்கும். எஸ்கிராஸ் அண்டர் ரேட்டட் ஆனதுக்கு காரணம் அதோட ஃபஸ்ட்டு ஃபேக்டர் ப்ரைஸ் ஃபேக்டரு. ஒரு சுசுக்கியில் அதுவும் பீப்புள் வந்து மாருதி சுசுக்கின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்டில் ஒரு டாப் எண்ட் வாங்கினீங்கன்னா ஒரு 16 to 17 lakh வந்தது. அதுதான் மொதல் ஃபேக்டர் வந்து வண்டி அண்டர் ரேட்டட் ஆனதுக்கு காரணம். அதுக்கு அடுத்த ஃபேக்டர் என்னென்னா லான்ச்சும் பார்த்தீங்கன்னா டூ ஏர்லி. நம்ம ஊருக்கு 2015 லான்ச் ஆச்சு ஆக்சுவலி. அப்பயும் ஆனால் அந்த ஓல்டு ஃபேஸ் லிஃப்ட் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது ஃப்ரண்ட்லேருந்து. இது வந்து ஃபேஸ் லிஃப்டட் மாடல் 2017. அதனால் இது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் பார்க்க. அதே மாதிரி நம்ம ஏரியா பீப்புளெலாம் என்ன ஷிஃப்ட் ஆனாங்கன்னா எல்லாம் எஸ்யூவி மாதிரி காருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது வந்து கிராஸ் ஓவர் தான் ஆக்சுவலி. ஒரு எஸ்யூவி மாதிரி அவ்வளோ ஹைட்டு கிடையாது. ஆனால் டிரைவிங் டைனமிக்ஸ் வைஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளுற அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம டிரைவிங் ஃபோக்கஸ்டு ரிவ்யூவாக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஒரு சிட்டிலேருந்து இப்போ நம்ம நல்ல ரோடுக்கு போக போகிறோம். அதான் ஓவர்டேக்ஸ்க்கெலாம் உங்களுக்கு லோ கியரில் உங்களுக்கு நார்மலாக போகும், வண்டி தூக்கிட்டு போகிற அளவுக்கான பவர் இருக்குது. ஆனால் இப்போ ஓவர்டேக்லாம் ஒன்று எடுக்கணுன்னா உங்களுக்கு டர்போ நீங்கள் ஸ்பூல் பண்ணிட்டு தான் போகணும். அதுக்கு நமக்கு கரெக்டாக ஒரு அதான் 1800 RPM அதுக்கு தாண்டி தான் நல்ல ஒரு புல் இருக்கும். இப்போ பாருங்கள், அப்படியே ஃப்ளோர் பண்ணுறான். இப்போ இந்த கார்னர்கிட்ட நம்ம 80ல் இருக்கோம், 4th கியரில் இருக்கேன். அப்படியே நான் பிரேக் அடிக்காமல் எடுக்கிறேன் கார்னரு. இல்லை பிரேக் அடிக்கிறேன் ஏன்னா முன்னாடி இருக்காங்க. இப்போ நான் அப்படியே போகிறேன் ஒரு க்ரூசிங் ஸ்பீடில். எவ்வளோ பிளான்டடாக போகுது பாருங்கள். சஸ்பென்ஷன் ஆக்சுவலி சொல்லப்போனால் எல்லாமே மெக்பர்சன் ஸ்ட்ரட்டும் அப்புறம் இண்டிபெண்ட் விஷ்போன் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சூப்பரான சஸ்பென்ஷன்னா அப்படியே தரையோட ஸ்டிக் ஆகிட்டு போகிற மாதிரி இருக்கும், ஃபுல் பிளான்டடாக. இப்போ நம்ம அரௌண்ட் 100 இருக்கும். அப்படியே எடுக்கிறேன். பிரேக்கே நான் சுத்தமாக தொடல. இப்போ நம்ம பிரேக்கும் பார்ப்போம். இதோ இப்போ பிரேக் அடிக்கிறேன், டப்புன்னு ப்ரோக்ரெசிவாக உங்களுக்கு இறங்கும். அதான் இது ஆக்சுவலி உங்களுக்கு டவுன் ஷிஃப்ட் கியர் அண்ட் கோங்கிற மாதிரி தான் இருக்கும். எதுக்காக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஓவர்டேக் இல்லை ஏதாவது பவர்ஃபுல்லாக போகணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ளோர் பண்ணிங்கன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடும் வண்டி. பர்சனலாக இந்த வண்டி 185லாம் நான் போயிருக்கேன். அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கும். எங்கேயுமே ஒரு காற்றுல அலசுற மாதிரி எந்த ஒரு ஃபீலும் இருக்காது. அதுக்கேற்ற அளவுக்கு ஒரு டைனாமிக்கலி நைஸ் கார் தான். இப்போ நம்ம ஒரு ஹைவேல இருக்கோம். இதில் எப்படி வண்டி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். 4th கியரில் இருக்கேன், ஃப்ளோர் பண்ணுறான். இந்த பாருங்கள், நல்ல ஒரு புல் இருக்கும். ஒரு 200 Nm நல்லா ஆக்ட் ஆகும் வண்டி. பர்சனலாக ஒரு வெயிட் பார்த்தீங்கன்னா 1300 kg ஒன்றும். அது ஆக்சுவலி ஒரு நல்ல வெயிட் தான் இந்த செக்மெண்ட்டில். இப்போ பாருங்கள், நான் எங்கேயுமே பிரேக் இல்லை, எதுவும் பண்ணலை, அப்படியே போகுது பாருங்கள். இங்கே ஒரு பேரிகேடை நான் எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். வண்டி நல்லா அந்த பேரிகேட்லலாம் எவ்வளோ பிளான்டடாக எங்கேயுமே ஒரு மூமெண்ட்டே இருக்காது வண்டி. உங்களுக்கு லேட்ரலாகவும் இல்லை ஒரு சைட்வேஸ்லேயும் பாருங்கள், எந்த மூமெண்ட்டும் இருக்காது. ஏசிலாம் சொல்லப்போனால் நல்ல ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் யூனிட் தான். ஏசி என்றைக்குமே ஒரு பத்தாமல் இருந்ததுலாம் கிடையாது இந்த வெதர் கண்டிஷன்ஸ்லையும். நம்ம திருப்பி ஃப்ளோர் பண்ணுறேன். நான் டவுன் ஷிஃப்ட்லாம் பண்ணல. நல்லா ஸ்பீடாக ஏறுது பாருங்க உள்ள. பாருங்க, கார்னர் 100+ தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஒன்றும் போவோம். நான் இப்போ அந்த கார்னர் போகிறப்ப பாருங்கள், அரௌண்ட் ஒரு
மெச்சூர்டாக நடந்துக்குது பாருங்கள் வண்டி. இந்த மாதிரி கார்னர்ஸில் இந்த மாதிரி ஸ்பீட்ஸ்லாம். அதே மாதிரி NVH லெவல்ஸும் அவ்வளோ குவாய்ட்டாக இருக்குது. டயர் சவுண்டு கூட எனக்கு பெருசாக வரல. வண்டி ஆனால் காம்பேக்டாக இருக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு. வண்டி ஆனால் ஆல்மோஸ்ட் இந்த இனோவா கிறிஸ்டாவோட ஒரு ½ ஃபீட் தான் லென்த் வைஸ் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஆனால் நல்லா காம்பேக்டாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு, உங்களுக்கு எல்லாம் பாக்கெட் பண்ணுறதுக்கு. இது வண்டியோட நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் இவ்வளோ இருந்தாலுமே நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா டேர்னிங் ரேடியஸ் ஃபஸ்ட்டு நெகட்டிவ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேர்னிங் யூ டர்ன்லாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக, எப்படி சொல்கிறது, ரொம்ப அதிகமாக போகும். யூ டர்ன்லாம் எடுத்திங்கன்னா டேர்னிங் ரேடியஸ் ரொம்ப அதிகம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேரிங்கோட ஃபீல், ஒரு என்தூசியாஸ்ட்டுக்கு அந்த ஃபீல் ரொம்ப முக்கியம் ஸ்டேரிங்கில். அந்த ஃபீல் ஆக்சுவலி ப்ராப்பராக அவங்க டியூன் பண்ணி எடுத்துகிட்டு வரல. அதனால் ஃபீட்பேக் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு கட் கூட பார்க்குறேங்க பாருங்கள், ஃபீட்பேக்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ஃபீல் ரொம்ப புவராக இருக்கும். ஹை ஸ்பீட்ஸ் ஆக ஆக கரெக்டாக அந்த அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டீரிங்கில் இருக்க சென்சர் வந்து வேலை செஞ்சு உங்களுக்கு மோட்டரை வேலை செய்ய வைக்குது. பூட் ஸ்பேஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்டில் இது வந்து sub 4 மீட்டர் கிடையாது, போஸ்ட் 4 மீட்டர். அதனால் உங்களுக்கு பூட் ஸ்பேஸு, அதனால தான் ஆக்சுவலி ப்ரைஸுமே உங்களுக்கு அதிகமாச்சு இந்த வண்டியில். இல்லைனா ப்ரைஸ் அவங்க காம்படிட்டிவாக கொண்டு வந்திருக்கலாம் மற்ற செக்மெண்ட் sub 4 மீட்டர் மாதிரி. அவங்க அப்படியே யூரோப்லேருந்து ஆல்மோஸ்ட் CBU யூனிட் மாதிரி அவங்க பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால தான் ப்ரைஸும் காம்படிட்டிவாக கொண்டு வர முடியல. நம்ம ஒரு ஹைவே ரிவ்யூ பார்க்கலாம். உங்களுக்கு அந்த நடுவில் சீட்டிங் கம்ஃபர்ட், அப்புறம் வண்டியிலோட கம்ஃபர்ட் சொல்கிறேன். சீட்டிங் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இது வந்து மாருதி சுசுக்கியோட மற்ற காசோட இந்த சீட்லாம் ஆக்சுவலி குட்டியாக இருக்கும். ஏன்னா அவனுங்க அங்கேருந்தே அப்படியே இது பண்ணி கொடுத்ததுனால, சோர்ஸ் பண்ணி கொடுத்ததுனால சீட்லாம் ஒரு குட்டியான சீட்டாக இருக்கும் மற்ற கார்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம ஒரு புல் கொடுத்து பார்ப்போம். 3rd கியரில் இருக்கேன். பவர் ஃபிகர் பார்த்தீங்கன்னா, டர்போட ஸ்பூல் பார்த்தீங்கன்னா 2000 to 4500 RPM வரைக்கும். இப்போ கார்னர்லாம் வருது, நாங்கள் கார்னர்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஒன் 120+ இருக்கும் இந்த கார்னரில். அப்படியே எடுக்குது பாருங்கள், அப்படியே லைன் பிடிச்சி விட்ட மாதிரி. இப்போ 140 வந்துட்டோம் நோ டைமில். நான் 5th கியர் ஷிஃப்ட் பண்ணுறேன். புல்லுலாம் உங்களுக்கு சரியான புல்லாக இருக்கும், நல்லா ஸ்பீட்லாம் நல்லா ஏறும். அதான் பர்சனலி 185 வரைக்குமே ஈஸியாக போச்சு. 185 தாண்டி நான் ஆல்மோஸ்ட் அதுதான் டாப் ஸ்பீடு உங்களுக்கு ஸ்டாக் கண்டிஷனில். இந்த கார்னர்லேயும் நான் ஒரு 130ல் இருக்கேன். ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கும் வண்டி. மைலேஜ் ஃபேக்டரை பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஓட்டுறீங்கன்னா ஒரு 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 13 to 15 கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டாக அதை ஓட்டிக்கிறீங்கன்னா, ஒரு 18 to 22 கிடைக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப டீசெண்டாக க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் போட்டு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி ஓட்டினா அப்படி கிடைக்கும். அடுத்து 140 திருப்பி போயிட்டுருக்கோம் இந்த கார்னர் எக்ஸிட் ஆகிறப்பையும். பாடி கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு வந்தாலுமே உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் அப்புறம் வலிக்கெல்லாம் இருக்காது. டைனமிக்லி ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கும் வண்டி. இப்போ பிரேக்கு, ஹேண்ட்லிங்கு என்ன இருந்தாலுமே உங்களுக்கு. சஸ்பென்ஷனும் பாருங்கள், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் மூவ்மெண்ட்டுமே இல்லவே இருக்காது பாருங்கள். இப்போ 1 செகண்ட் நம்ம ஃபுல் ஃப்ளெக்ஸில் போயிட்டுருக்கோம். எந்த ஒரு ஷட்டரு எதுவுமே இல்லை. இன்னும் ஒரு
ஸ்ட்ரெச் உங்களுக்கு நான் டைனமிக்ஸை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த காரை பற்றி வேறு ஏதாவது queries அப்புறம் ஏதாவது டவுட்ஸு எதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் கைஸ். நான் உங்களுக்கு இன்னொரு ஸ்ட்ரெச் ஓட்டுறேன். இப்போ பிரேக்ஸ் பாருங்கள், வித்தின் நோ டைம்ஸ் என்ன உங்களுக்கு ஸ்டாப் கிடைக்குது பாருங்கள். Okay guys, thank you for watching this video. Do like, share, subscribe and comment. Dead planted போது பாருங்க.